உங்களுடைய வாழ்க்கையில் கூட கணவன் மனைவி போராட்டங்கிற இருள் இருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடை அப்படிங்கிற இருள் இருக்கலாம். எந்த இருளாக இருந்தாலும் சரி, பிசாசாகிய இருளாக இருந்தாலும் சரி, வெறுமை, தனிமை, பாவம், ஏதோ ஒரு இருள் என் வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு துன்பம் ஒரு இருளாக என் குடும்பத்தை சூழ்ந்துக்கிட்டே இருக்கு. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, தரித்திரம், கடன்கிற இருள் எங்களால் மேலே வரவே முடியல அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இருள் எவ்வளவு மோசமாக வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துடைய ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட வரும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும் அதில் இருந்து விளக்கி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அநேகருக்கு பிரகாசமாக, வெளிச்சமாக, சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கி உங்களை தாழ்த்தி வச்சுப்பீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறணும். தரித்திரம், வியாதி, கடன், போராட்டம், ஆசீர்வாதத்துடைய தடை, எந்த இருளாக இருந்தாலும் சரிப்பா, உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் தான் உலகத்தை பிரகாசிப்பிக்க வந்த ஒளி. எங்கள் குடும்பத்தை நான் கொடுக்குறேன், என் பிள்ளைகளை கொடுக்குறேன், என் வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி எந்த இடம் உங்களை முன்னேற விடாமல் தடை செஞ்சதோ, எந்த இடம் உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சியை தடுத்துக்கிட்டு இருக்குதோ, அந்த எல்லா இருளையும் மாற்றி வெளிச்சத்தை தேவன் கட்டளையிடுவார்.